சிம்பிளாக ஹெல்த்தியாக பார்லி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நல்லா சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு அரை கப் பார்லி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிடணும். இதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க. ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். இதில் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு பே லீஃப், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா கேரட், உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். கேப்சிகம், பீன்ஸ் எல்லாமே. இப்போது மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன மாதிரி வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்லி, டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் வந்து 2 வகையாக போட்டு சோயா சாஸ் போடுறோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக தான். குழந்தைங்க நார்மலாக பார்லி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் போடும்போது நல்லா சாப்பிடுவாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம சூப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுலேயே வந்து மிளகாய்த்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மூடி 5லேருந்து 6 விசில் விடுங்க. வேகலைன்னா 7 விசில் கூட விடலாம். இதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பார்லி நல்லா வெந்துருச்சு. நீங்கள் நசுக்கி பார்த்தா தெரியும். இதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு பெப்பரும் கொத்தமல்லி தூளும் போட்டிங்க அப்படின்னா, கொத்தமல்லி தலையும் போட்டால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். வெயில் காலத்துலேயும் சரி, குளிர்காலத்தில் எல்லா டைம்லேயுமே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.